கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். செப்பனியா 1:7. செப்பனியா 1:7. செப்பனியா 1:7. கர்த்தராகிய ஆண்டவருக்கு முன்பாக மௌனமாய் இருங்கள். கர்த்தருடைய நாள் சமீபித்திருக்கிறது. கர்த்தராகிய ஆண்டவருக்கு முன்பாக மௌனமாய் இருங்கள். கர்த்தருடைய நாள் சமீபித்திருக்கிறது. கர்த்தர் ஒரு யாகத்தை ஆயத்தம் பண்ணி அதற்கு விருந்தாளிகளையும் அழைத்திருக்கிறார். இது எசேக்கியேலோட உங்களுக்கு தொடர்புபடுத்தார். இந்த மாதிரி படிச்சுமா ஆண்டவர் அர்மகதான் யுத்தத்தோட எது நிமித்தம் தொடர்பு ஏற்படுது, எது நிமித்தம் அர்மகதான் யுத்தம் தொடர்பு ஏற்படுது, எது நிமித்தம் நரகத்துக்கு தொடர்பு ஏற்படுது. பாபிலோன் செய்திகளை ஆண்டவர் அர்மகதான் யுத்தத்துக்கு ஏற்படுத்துறாரு. அது அங்கேயும் இருக்கிற செய்திகள்லாம் கேட்டு மனசில் பதியும். இப்போ நம்ம 32வது பார்வோன் புலம்பலை பார்த்தோம். பார்வோன் புலம்பலை பார்க்கும்போது அந்த பாதாளத்துலேருந்து யாரெல்லாம் படுத்திருந்தா, அந்த 10ஆம் அதிகாரத்தில் நம்ம படித்த யாரெல்லாம் நரகத்தில் படுத்திருந்தா. இவன் போகிறேன் பார்வோன் போய் சந்தோஷப்படுறேன். அப்போ யாரெல்லாம் நரகத்தில் படுத்திருந்தா நான் சொல்கிறேன். அவங்கள பார்த்துட்டு பரவாயில்ல, நான் தான் வாரேன்னு நினச்சேன், இவங்கெல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னு எகிப்துலட்டு எழுதி வைங்க. கேட்குறது கொஸ்டின். அப்போ அவன் சந்தோஷப்படுறான். யாரை பார்த்து சந்தோஷப்படுறான்? அங்கே யார் படுத்துருந்தா? அசூர் படுத்துருந்தேன், ஏழாம் படுத்துருந்தேன். அப்புறம் இந்த பாபிலோன் ராஜனே பெரிய பெரிய உலகத்தை அசைத்த வல்லரசுகளில் என்ன செய்கிறாங்க, அசைத்த ராஜாக்கள்லாம் என்ன செய்கிறாங்கன்னா அங்கே படுத்துருக்காங்க. அதை பார்த்துட்டு சரி பரவாயில்ல, நானும் இங்கே படுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அழைச்சினேன். அதை கொஞ்சம் மனசை தேத்திக்கிறேன். அப்படி தேர்த்தும் போது எதுக்காக அவங்க நரகத்துக்கு போடுறாங்க, எப்படி தொடர்புபடுத்தி சொல்லி கொடுத்தேன், எப்படி போனாங்க நரகத்துக்கு? நரகத்துக்கு தேவனுக்கு விரோதமாக பாடத்தில் பாவம் செய்கிறது தேவனுக்கு. அன்னைக்கு அடுத்த பைபிள் ஸ்டடியில் இவங்களுக்கு நரகத்தில் பங்கு இருக்குது, இவங்களுக்கு அர்மகதான் யுத்தத்தில் பங்கு இருக்குது, இவங்களுக்கு பஞ்சத்தில் பங்கு இருக்குது, இவங்களுக்கு பட்டயத்தில் பங்கு இருக்குது, இவங்க கொள்ளை நோயில் இவங்களுக்கு பங்கு இருக்குது. எப்படி இந்த பங்கு அவங்க சுதந்திரத்தால் எப்படி கொண்டு போனேன்? நரகத்துக்கு அர்மகதான் யுத்தத்துக்கும் சிறையிருப்புக்கு எகிப்தின் ராஜாவுக்கு பங்கு இருக்கு. எப்படி பங்கு இருக்கு? எல்லாருக்குமே பங்கு இருக்கு. நரகத்துக்கு போகிற எல்லாருக்குமே என்ன இருக்குது, இந்த உலகத்தில் நடக்கிற எல்லா காரியங்கள் ஒரு பங்கு இருக்குது. எப்படி இந்த பங்கு சேருது? தாங்கள் செய்த பாவங்களின் நிமித்தம் தன்னுடைய சந்ததிக்கு என்ன இருக்குது, அங்கே ஒரு தொடர்பை ஏற்படுத்தி கொண்டவர்களாக இருக்கிறாங்க. அப்படி தான் நம்ம பார்க்கும்போது அசூர் யார், ஏலாம் யாருன்னு சொல்லி 10வது அதிகாரத்தில் பார்க்கும்போது யாரெல்லாம் இருந்தாங்க, ஒரு தாய் பகுத்து வைத்து பிள்ளைங்களாக இருந்தாங்க. அசூர் யாராக இருந்தேன், சேம் சந்ததியில் இருந்தேன். ஏலாம் யாராக இருந்தேன், 10வது அதிகாரம் பாருங்க. ஏலாம் இந்த சந்ததி, சேமுடைய பையன் ஏலாம், அசூர் சேமுடைய பையன், ஏலாம் அப்போ அவங்களுடைய பையனாக இருந்தேன். பார்வோன் யாருடைய சந்ததியாக வந்தேன், கானானிய சந்ததியாக வந்தேன். ரைட்டா? பாபிலோன் ராஜா சொல்கிறோம், மேதியா ரெண்டுமே சேமுடைய சந்தையிலேருந்து வந்தவங்க. பெர்சியா, மேதியா, பெர்சியா, அவங்க அர்த்தசஷ்டா, சூசனா அரண்மனை, இவங்கெல்லாம் பார்க்கும்போது அவங்க எந்த பக்கம் இருந்தாங்க, இன்னைக்கு இருக்கிற ஈராக்கு ரெண்டுமே வச்சுக்கலாம். ஈராக் ஏதேன் தொட்டது ஈரான் பார்த்தீங்கன்னா யார் இருந்த இடம், அர்த்தசஷ்டா, எஸ்தர் ராஜாத்தி, அவங்கெல்லாம் வாழ்ந்த இடம். ஏன் இன்னைக்கு அவங்க இன்னும் மாறாமல் இருக்கிறாங்க?
ஈரானியா என்னம்மா? ஈரான் யாரு? யாருடைய சந்தேகம் வந்தவங்க? ஈரான். அர்த்தசஷ்டானா யாரு? அர்த்தசஷ்டா. அகாஸ்வேரு. 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 அகாஸ்வேரு யாரு? சூசன் அரண்மனை இருந்தான். சூசன் அரண்மனை அந்த பக்கம் வந்து அவன் ஆளுகை செய்தான். அன்னைக்குரிய உலகத்தில் சாம்ராஜ்யத்தை ஆண்டவனாக இருந்தாலும் அந்த சந்ததி யார்? மேதியா, பெர்ஷியா. அசீரியா யாருன்னு பார்த்தோம்? அசூர் சந்ததி. அசூர் யார்? சேமில் இருந்து வந்தது. அப்போ இவங்க எல்லாமே வரும்போது என்ன செய்கிறாங்க? ஒரு அண்ணன் தம்பி தான். ஒரு அண்ணன் தம்பி ஒருவனுக்கு விரோதமாக ஒருத்தர் பலத்து வரும்போது என்ன செய்கிறாங்கன்னா அவங்கள ஆளுகை செய்கிறாங்க. அந்த ஆளுகை செய்கிற நிமித்தம் அவங்க என்ன செய்கிறாங்க? வெட்டுறாங்க, குத்துறாங்க, கொள்கிறாங்க. தன்னுடைய செல்வ செழிப்பு நிமித்தம் என்ன செய்கிறாங்கன்னா பாவம் பண்ணுறாங்க. அடுத்தது செய்கிறாங்க விக்கிரக வழிபாடு என்ன செய்கிறாங்க? எல்லாமே செய்கிறாங்க. இதை செய்யும்போது ஆண்டவர் என்ன செய்கிறாரு? தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக, இஸ்ரவேல் பிள்ளைகளுக்கு விரோதமாக, அவங்களுக்கு எது விரோதமாக யார் எழுப்புறாரு? அவங்க அண்ணன் தம்பி பங்காளிகள் தான் அண்ணன் தம்பி பிள்ளைகள் எழுப்புறாரு. எழுப்பும்போது ஒரு நியாய தீர்ப்புக்கு நான் வந்து கொடுத்துருக்கும் போது அவர் சொல்லி தஞ்சுறாரு, இவன் என்னுடைய ஊழியக்காரன், கோரேசு வருவியா, யோசியா வருவியா சொல்லி தான் செய்கிறார். அப்படி செய்யும்போது இப்போ நம்ம போகிறோம் அப்படின்னா அவன் ஆண்டவர் என்ன செய்தாரோ, அதாவது ஆண்டவர் என்ன செய்தார், என்ன சொன்னார், அதெல்லாம் நமக்கு வேதத்தில் சொல்லப்படும். ஆனால் ஒரு யுத்தம் பண்ணும்போது, ஒரு சண்டை நடக்கும்போது அதுக்குன்னு என்ன செய்வாங்க? ஒரு வழிமுறைகள் வந்து வகுத்து வச்சுருப்பாங்க. என்ன செய்வாங்க? பள்ளிக்கூடத்தில் போடக்கூடாது, ஹாஸ்பிட்டல் என்ன செய்யக்கூடாது, போடக்கூடாது, மக்கள் கூடுகிற இடங்கள், சந்தையாக இருக்கட்டும், மார்க்கெட்டாக இருக்கட்டும், இந்த இடங்களில் நீங்கள் என்ன செய்யக்கூடாது, போடக்கூடாது அப்படின்னு ஒரு வழிமுறை வச்சுருப்பாங்க. சண்டை நடக்கும்போது, ஒரு யுத்தம் நடக்கும்போது அப்போ தான் வந்து ஒரு தனி இடம். இப்போ என்ன பண்ணியிருக்காங்க? நமக்கு வந்து பாகிஸ்தான், இந்தியா நடுவில் ஒரு எல்லை இருக்குது. 2 பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க. அப்படி 2 பேரும் சண்டை போடும்போது அது ஒரு தூரத்தில் மட்டும்தான் போடணும். சண்டை போடணும்னா நீங்கள் இப்போ நம்ம பழைய ஏற்பாட்டு காலங்கள் நடக்கும்போது இவங்க எங்கே கூடுறாங்க? இவங்க ஒரு இடத்துல கூடுறாங்க, அவங்க ஒரு இடத்துல கூடுறாங்க, 2 பேருமே சண்டை போடுறாங்க, ஊருக்கு வெளியே சண்டை போடுறாங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அதோடைய போருக்குரிய ஒரு சட்டத்திட்டம். இந்த சட்டத்திட்டத்தை மீறி தான் பாபிலோன் ராஜா என்ன செய்கிறேன்? ஆலயத்தை என்ன பண்ணுறேன்? தேவாலயத்தை எரிக்கிறேன். ரைட்டா? இந்த சட்டத்தை மீறி தேவாலயத்தை எரிக்கிறேன். அது அவனுக்குரிய பாவம். ஆனால் ஏன் தேவாலயம் எரிக்கப்படுதுன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் மீறுதல் நிமித்தம் என்ன செய்து தேவாலயம் இடிக்கப்படுது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரும் சண்டை ஒரு இடத்துல சண்டை நடக்கும்போது இவங்க என்ன செய்யணும்? அவங்க நாடு வந்து இவங்களுக்கு அடிமைப்படுது. அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ராஜாக்கள் என்ன செய்வாங்க? அந்த ராஜாவை கூப்பிட்டு சரிப்பா அப்படின்னு சொல்லி சரித்திரம் படிக்கும்போது திரும்ப அந்த ராஜா அவருக்கு உனக்கு என்ன வேணும்னு கேட்பாரு. எனக்கு என் நாடு தான் வேணும்னா சரி நீ இந்த கேட்டுட்ட, நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி சரித்திரங்கள்லாம் இருக்குது. அப்படி இருக்கும்போது ஒருத்தன் ஜெயிச்சுட்டா, இல்லை எனக்கு ஜெயிக்கும்போது இப்போ என்ன சொல்கிறேன்? கோலியாத்தை என்ன சொல்கிறேன்? நீங்கள் என்ன செஞ்சுட்டா நான் உங்களுக்கு அடிமை, அப்படின்னா அந்த தேசத்தை நீங்கள் ஆண்டுக்கோங்க, எங்கள்கிட்ட வந்து நீங்கள் விடுதலை பெற்றுக்கலாம். அந்த நிபந்தனை விட சண்டை போடுவாங்க. ரைட்டா? சண்டை போடும்போது அவன் தோதோட என்ன பண்ணுறாங்க? இஸ்ரேல் நாட்டுக்காரங்க என்ன பண்ணுறாங்க? அந்த நிபந்தனை எப்படி அவங்கள என்ன செஞ்சுருக்கேன்னா அடிமை தான் படுத்துகிறாங்க. அடிமைனா அந்த ஆளுகை அவங்களுடைய வரி போட்டு, இல்லை நீங்கள் இந்த விவசாயம் பண்ணுறாங்க இதில் இப்போ வரி போடுறாங்களா, இது வந்து நம்ம அடிமைத்தனம்னு சொல்லி சொல்கிறோம், இல்லைன்னு சொல்கிறோம். இப்போ ஜனநாயகத்தில் என்ன சொல்கிறோம்? கவர்மெண்ட் வந்து வரி விதிக்குதா? இந்த வரி விதிக்கும் போது இந்த வரி என்னது? நமக்கு அடிமைத்தனம். நாம் சம்பாத்தியம் பண்ணுறோம், நாம் செய்கிறோம். ஆனால் ஆளுகை செய்கிறதுக்கு அவங்கள செய்ய நம்ம வந்து வரியை கொடுக்குறோம். அப்போ வரியை கொடுக்கும், இந்த வரி கொடுக்காத ஒரு தேசத்தை தான் கர்த்தர் நமக்கு கொடுப்பாரு. வரி இல்லாத ஒரு தேசத்தை உருவாக்க முடியுமா அப்படின்றது தான் கர்த்தர் வந்து அது பதில் வச்சுருக்கிறார். 1000 வருஷத்து அரசாட்சியில் வந்து பதில் வச்சுருக்கிறார். ஆனால் இன்றைக்கி உள்ள ஒரு மனுஷனோ பெரிய ஸ்டாலினோ இல்லை ஒரு மோடியோ நானே வந்தாலும் கூட என்ன செய்ய முடியாது, இதை வந்து மாதிரி வரி இல்லாமல் மாற்ற முடியும். ஏன்னா பாரங்களை குறைக்கலாம். ஏன் இப்படி பண்ணுறீங்க? பாரங்களை என்ன செய்யலாம்? குறைக்கலாம். மற்றபடி வந்து ஏசு கிறிஸ்து வந்தால் செய்ய முடியும். விடுதலை அவருக்கு சுதந்திரமாக இருக்கக்கூடிய ஒரு தேசத்தை அதில் வந்து வாழ்ந்து காமிக்கிறதுக்காக சில 1000 வருஷ அரசாட்சியை கர்த்தர் வந்து எழும்ப பண்ணியிருக்கிறார். இப்போ இவங்க வந்து இப்போ இஸ்ரவேலை பாவம் பண்ணியிருக்காங்க. அந்த பாவத்து நிமித்தம் கர்த்தர் சிறையிருப்புக்கு கொண்டுட்டு போகிறார். ஆனால் கர்த்தர் அவன் வந்து பாபிலோனிய ராஜா சண்டைக்கு வந்தாங்க. அவருடைய விதிமுறைகளின்படி என்ன செய்யணும்? அவங்களை வந்து குத்தக்கூடாது, கொல்லக்கூடாது, சிறையிருப்புக்கு கொண்டு போக
கூடாது. என்ன பண்ணாங்க, சில ஏழைகள் என்ன இறைமையை வச்சுட்டு மீதி எல்லா ஆட்கள் என்ன செஞ்சால் சிறையிருப்பு கொண்டு போனாங்க. சண்டை போட்டேன், வந்து அடிமைப்படுத்தும் என்ன பண்ணணும், ஒரு நாட்டை பாபிலோன் என்ன செஞ்சுருக்குன்னா, எனக்கு நீங்கள் அடிமை எப்பவும் போல என்ன செய்யுங்க, அந்த வரிகளை அந்த பணங்களை என்ன செய்யலைங்க வசூல் பண்ணிட்டு போயிடும். அப்போ இது அவனுடைய தவறு, இஸ்ரேலருக்கு இவர்களுடைய தவறு. ஒருத்தன் இப்போ ஈரான் மேலே வந்து அமெரிக்கா கொண்டு போடும்போது யாருடைய தவறு, ஈரானுக்கு மேலே தான் தவறு. ஆனால் அதே நேரத்தில் நியாயத்திற்குள்ள யார் இருக்கா, அமெரிக்காக்காரர் இருக்கானா. அப்போ அவன் என்ன பண்ணணும், ஊருக்குள்ளே உலகத்துக்குள்ளே என்ன செய்யணும், அவங்க நாட்டுக்குள்ளே என்ன செய்யக்கூடாது, போடக்கூடாது, எல்லையில் தான் போடணும். ரைட்டா, எல்லையில் தான் போடணும். அமெரிக்காக்காரர் என்ன செய்கிறாங்க, எல்லையில் தான் போடுறாங்க. ஊருக்குள்ளே போட்டது மாதிரி நம்ம நியூஸ் பார்க்குறோமா, இல்லை. ஆனால் இஸ்ரேலுக்காரர் என்ன செய்கிறான், ஈரான் போடுறேன், இஸ்ரேல் என்ன செய்வாங்க, காசால போடுறாங்கல்ல, காசால போட கூட. நீங்கள் ஒரு நாள் கூர்ந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கா வந்து இப்போ நாட்டுக்குள்ளே போட்டிருக்கா அப்படி பார்க்கணும், இது வரைக்கும் போட்ட மாதிரி எனக்கு தெரியல. அப்படி போட்டிருந்தாலும் அவங்க என்ன பண்ணுறாங்க, என்ன செய்கிறாங்க, ஆண்டவருக்கு விரோதமாக, சட்ட திட்டங்களுக்கு விரோதமாக. இப்போது ஐக்கிய நாடுகள் சபைன்னு ஒன்று இருக்கும், அவங்களுக்கு வந்து என்ன செய்கிறாங்கன்னா, இப்போ இஸ்ரேல் நாட்டுக்காரங்க வந்து காசா பட்டணத்தை பிடிக்கிறாங்க, காசா பட்டணத்தை பிடிச்சிட்டு அவங்களுக்கு வேண்டிய உணவு இதெல்லாம் என்ன செய்கிறாங்கன்னா கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அப்போ அந்த ஐக்கிய நாடுகள் என்ன சொல்லுது, இத்தனை பேர் செத்துருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, காசாவில் உளவாளி இந்த இடத்துல இருக்கிறதுனால நாங்கள் செஞ்ச ஸ்கூலுக்கு மேலே போட்டோம், ஸ்கூல்னு சொல்லவங்க ஆஸ்பத்திரியில் வந்து போட்டோன்னு சொல்கிறாங்க. ஐக்கிய நாடுகள் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் ஆஸ்பத்திரி மேலே போடக்கூடாது, இதை நாங்கள் கண்டிக்கிறோம், எல்லாம் மீறி போகுது, அப்போ பொருளாதார தடை என்ன செய்யுங்க, விதிங்க அப்படின்னு என்ன சொல்கிறாங்க, ஐக்கிய நாடுகள் சபைன்னு சொல்லுது. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஆண்டவர் அங்கே பார்த்திங்கன்னா அவருடைய நீதியான காரியங்கள் என்ன செய்யிருக்காரு, ஒவ்வொரு இடத்துலையும் வச்சுருக்கிறார். கோர்ட்டுக்கு போகிறோம், கோர்ட்டுக்கு வந்து ஒரு கொலைகாரன் கோர்ட்டுக்கு கொண்டு போகிறாங்க, கொண்டு போகிறதுக்கு முன்னாடி என்ன செய்கிறாங்க, போலீஸ் ஸ்டேஷனில் அடித்து நொறுக்கிறாங்க. ஆனால் என்ன செய்யக்கூடாது, அந்த கொலையே பண்ணியிருந்தாலே செய்யக்கூடாது, அடிக்கக்கூடாது. அது எந்த ஏற்பாட்டின் காலம், கொலை பண்ண என்ன செய்யணும், கல்லெறிஞ்சு கொள்ளணும். அப்போ வட்டெழுத்தெல்லாம் கல்லெறிஞ்சு கொள்வது வந்து பார்த்திங்கன்னா அடைக்கல பட்டணம் வச்சுருக்காரு. அதே இன்னைக்குள்ள போலீஸ் ஸ்டேஷன். அவன் ஓடி போயிட்டானா என்ன செஞ்சேன்னா, அவனை செய்ய அடைக்கல பட்டணத்துக்குள்ளே இருக்கிற வரைக்கும் அவனை செய்யக்கூடாது, கொல்லக்கூடாது. இதை பார்த்திங்கன்னா போலீஸ் சொல்லி சரண்டர் ஆனால் என்னது, அடிக்கக்கூடாது, அவனை வந்து கோர்ட்டில் கொண்டு வர துன்புறுத்தக்கூடாதுன்னா அதையும் மீறி உள்ள என்ன செய்கிறாங்கன்னா அடிக்கிறாங்க. அப்புறம் லாக்அப் இது மரண சாவரம் வருது. இதெல்லாம் வந்து தேவனுக்கு விரோதமாக வந்து அவங்க வந்து செய்கிறாங்க. சட்டத்திட்டம் கொடுத்துருக்குறாரு, என்ன கொடுத்துருக்குறாரு, ஸ்கூட்டியில் போனால் நமக்கு என்னது ஹெல்மெட் போடணும். அப்போ இது வந்து சட்டத்திட்டம், ரைட்டா. இப்போ நம்ம போடாமல் போகும்போது சட்டத்திட்டம் நாமளும் மீறும். அப்போ அதுக்குரிய பங்கு எங்கே போய் சேரும், நரகத்தில் போய் சேரும், அர்மகதான் யுத்தத்தில் போய் சேரும், சண்டைகளில் போய் சேரும். இப்போ ஈரான் வந்து பாதிக்கப்படுது, காசா வந்து பாதிக்கப்படுது அப்படிங்கும்போது இந்த அவங்க செய்த இவங்க ஏதாவது செய்திருப்பாங்க. இப்போ ஹமாஸ் போடுறேன், ஹமாஸ் அவங்க மேலே போடுறேன்னா அப்போ அதனுடைய பாதிப்பு எங்கே போகுது, சிட்டிக்குள்ளே போகுது, பட்டணத்துக்குள்ளேயும் போகுது, நரகத்துக்கு போகுது. அமெரிக்காக்காரன் போட்டானா அவன் அந்த விதிமுறைப்படி போகலை அப்படின்னா விதிமுறைப்படி தான் கர்த்தர் என்ன செய்வார், எல்லா திட்டங்களை வச்சுருப்பார். குலைத்து போடுகிறது யாருன்னா பிசாசு. கருவியாக பயன்படுத்துகிறார் அப்படின்னா ஏசாயாவில் வரும், தீங்கின் புத்திரரை அவரே உண்டாக்கினார் பாருங்கள், தீங்கின் புத்திரரை அவரே உண்டாக்கினார் ஏசாயாவில் வரும். சொன்னால் உங்களுக்கு தெரியும்.
ஏசாயா 45:7. ஒளியை படைத்து இருளையும் உண்டாக்கினேன், சமாதானத்தை படைத்து தீங்கையும் உண்டாக்குகிறவர் நானே. ஆமாம். அப்போ தீங்கின் புத்திரர் உண்டாக்குனவர் யாரு? யாரு? கர்த்தர். கர்த்தர். தீங்கின் புத்திரர்னு யார்? அது தேவனுக்கு விரோதமா யாரு? யாரு தேவனுக்கு விரோதமா யார்? தீங்கு யார் வந்தது அவருக்கு விரோதமா? தேவனுடைய பிள்ளைங்க தான். தேவனுக்கு விரோதமாக படைச்சிருக்காருல. தேவனுக்கு விரோதம் படைச்சது யாரை படைச்சாரு? தேவனுக்கு விரோதமா பிசாசு. பிசாசு மாதிரி எப்படி படைச்சாரு? அப்போ அவனை அனுசரி கர்த்தர் சார் அவனை எதுவும் உண்டாகும். அப்போது ஆண்டவர் வந்து நியாய தீர்ப்பு கொடுக்கணும்னு திட்டம் பண்ணியிருப்பார். திட்டம் பண்ணியிருக்கும்போது அவர் எடுத்து ஒரு மனிதன் திட்டத்தின்படி நடத்துகிற தேவன். திட்டத்தின்படி நடத்துகிற தேவன். இப்போ திட்டத்தின்படி நடத்துகிற தேவன்னா இன்னைக்கு நம்மளை எப்படி நடத்துகிறாரு? திட்டத்தின்படி நடக்கும்போது ஒருத்தர் வந்து பாவத்தை குறித்து பாவத்துக்குள்ளே இருக்கிறாங்கன்னா அந்த பாவத்தை குறித்து கண்டிக்கிறதுக்கு வந்து என்னை வந்து அனுப்பும்போது இல்லை நான் சொல்லும்போது என்ன செய்கிறேன்னா அவருடைய திட்டத்தை நான் நிறைவேற்றுகிற ஒரு மனுஷியாக இருக்கிறேன். இல்லை நானே அந்த பாவத்தில் இருக்கும்போது அவனுக்கு போய் நான் செய்ய முடியாது. உண்மையான ஒரு கிறிஸ்தவங்க என்ன செய்ய ஆண்டவருக்குள்ளே உறவாடுகிற, ஆண்டவருக்குள்ளே நடக்கிற, ஆண்டவருக்கு விருப்பமாக செய்கிறவங்க பார்த்தீங்கன்னா நான் அந்த பாவத்தை செய்துக்கிட்டு இருக்கும்போது ஆண்டவர் வந்து அந்த காரியத்தை வெளிப்படுத்தி நீ சொல்லு அப்படின்னு சொல்லும்போது சொல்லுவார். சொல்லாமல் இருக்க மாட்டார். ஏன்னா வேதத்தில் என்ன இருக்குது? ஆபிரகாமுடைய மனைவி சாரா பிடிச்சி போகும்போது அவங்ககிட்ட என்ன செய்கிறார்? கர்த்தர் வந்து பேசுகிற தேவன், அவன் தீர்க்கதரிசியோட மனைவி இப்படி கார்த்தி நேசக்கூடாது, செய்யக்கூடாது அப்படின்னு யாருக்கிட்டே பேசுகிறதுக்கு அவருக்கு என்ன இருக்குது? அதிகாரம் இருக்குது. அப்போ நான் தவறு பண்ணிக்கிட்டே இருக்கும்போது உங்ககிட்ட இருக்கிற ஒரு தவறு சொல்லும்போது நான் என்ன செய்யணும்? ஆண்டவர் தேவனுடைய சமூகத்திலேருந்து ஆண்டவரை இப்படிப்பட்ட தவறுகள் என்னிடத்துலேருந்து இருக்குது, இதை நான் மாற்றாமல் நான் போய் என்ன செய்ய முடியாது, அவங்ககிட்ட போய் நான் செய்வது சொல்ல முடியாது. அப்படி என்னுடைய தவறுகளை நான் மாற்றிட்டு தான் என்ன செய்யணும் அங்கே வந்து சொல்லணும். இது வந்து பார்த்திங்கன்னா தேவனுடைய புத்திரன். அப்போ நீங்கள் வந்து எல்லாருமே அவருடைய பிள்ளைங்க தான். ஆனால் உங்களை சீர்குலைக்கிறது யார்? பாவம் செய்ய தூண்டுகிறது யார்? தீங்கின் புத்திரர், அதை பிசாசு. அப்போ ஈரானுக்கு மேலே கர்த்தர் நடவடிக்கை எடுக்கணும், அமெரிக்காவை வச்சு தான் கர்த்தர் வந்து நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கும்போது ட்ரம்ப் எப்படிப்பட்டவராக இருக்கிறாரு? 3 மனைவிகளுடைய ஒரு புருஷனாக இருக்கிறாரு. ஆளுக்குள்ளே அந்த இடத்துல ஆண்டவர் வந்து கொடுத்துருக்கிறாரு. அப்போ அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை இருக்கும்போது சம்மந்தம் உண்டு. அவருக்கு வந்து அந்த திட்டம் வச்சுருக்கும்போது அவர் என்ன செய்ய தன்னை சீர்படுத்தி கொள்ள வேண்டும். நான் இப்படிப்பட்ட ஒரு பதவியில் வந்திருக்கிறேன், நான் ஒரு 3 மனைவியுடைய ஒரு புருஷனாக இருக்கக்கூடாது, நான் ஒரு நல்ல மனுஷனாக இருக்கணும், அவன் தன்னை திருத்தி கொள்ளுகிறவா இருக்கணும். ஆனால் என்ன செய்யுது? அந்த மேற்கத்தி கலாச்சாரம் அவங்களுக்கு அதை பற்றி உணர்தல் இல்லை, புரிதல் இல்லை என்பது பார்த்தீங்கன்னா பிசாசு அவங்களுக்குள்ள ஆக்குப்பை இருக்கும்போது அந்த உணர்வு வராது. இன்றைக்கி வெளிநாட்டிலையுமே பார்த்திங்கன்னா தேவனுடைய பாஸ்டர்ஸ், தேவனுடைய பிள்ளைகள் எல்லோரும் பார்த்திங்கன்னா ஒரு மனைவியுடைய போதகர்களை நீங்கள் பார்க்கலாம். அது மாதிரி போதகருடைய மனைவியும் பார்த்திங்கன்னா ஒரு கணவருடைய போதகர் மனைவிகளையும் நம்ம செய்யலாம் பார்க்கலாம். மிஷினரிகளை பார்க்கணும் இல்லையா? மிஷினரியில் வந்து இப்போ நமக்கு செயின்ஸ் வந்தார் இல்லையா? அந்த மாதிரி என்ன செஞ்சாங்க? கடைசி வரைக்கும் கணவன் மனைவியாக தானே இருந்தாங்க. அவன் அந்த மேற்கத்திய கலாச்சாரம் தேவனுக்குள்ளே வரும்போது தங்களை சீர்படுத்திக் கொள்ளுகிறவங்களாக இருக்கணும். அப்படி இருக்கும்போது அந்த நியாய தீர்ப்புக்கு நான் பயன்படுத்துகிறேன் அப்படின்னா கர்த்தருடைய பயன்படுத்துகிறார். அப்படி என்னிடத்தில் ஒரு குறைவும் இல்லாமல் இருக்கிறத நான் பயன்படுத்துகிறேன். நான் ஒரு குறைவும் இல்லாத போது நான் எங்கே போவேன்? பரலோகத்துக்கு போகிறதுக்கு எனக்கு என்ன இருக்குது? டிக்கெட் பதிவு பண்ணியாச்சு. ஆனால் தேவன் பயன்படுத்தும் போது நான் என்ன செய்யணும்? என்னை சீர்படுத்தி கொள்ள வேண்டும். இதில் எனக்கு பயன்படுத்துகிறாரு அப்படின்னு பார்க்கும்போது இன்றைக்கி நீங்கள் வந்து ஒரு மண்பானையாக இருக்கட்டும், ஒரு சில்வர் செம்பாக இருக்கட்டும், வேறு என்ன இருக்குது, ஒரு தண்ணி பாட்டிலாக இருக்கட்டும், அதை நீங்கள் என்ன செய்வீங்க? அது தகுதி பார்த்தா பயன்படுத்துவீங்க. தேவையும் போது என்ன செய்வீங்க? ஆமாம், எடுத்துக்கிறவங்க. தண்ணி பாட்டில் வெளியில் போகும்போது எடுத்துக்குவீங்க. வீட்டில் இருக்கும்போது நிறையா குடிக்கணுமோ செம்பெடுத்து குடிப்போம். சரியா? சின்ன பிள்ளைங்களுக்கு டம்ளரில் கொடுப்போம். அப்போ பயன்படுத்துகிறது தேவன் பயன்படுத்துவார். ஆனால் பயன்படுத்துகிற பாத்திரமாக நம்ம என்ன செய்யணும்? நாம் தான் என்ன செஞ்சுக்கிறோன்னா சரிப்படுத்தி கொள்ளணும். அதனால தான் சொல்கிறாரு, அவர் என்ன சொல்கிறாரு? ஏசாயாவில் சொல்லுவார், குயவனுடைய களி பண்ணுறாரு. புதிய ஏற்பாட்டில் சொல்லுவாரா? பவுல் சொல்லுவாரா? அவருடைய கரத்தில் இருக்கு. என்னை பார்த்து
ஆமாம் சொல்லுவார். என்னை பார்த்து நீ ஒரு குயவனை பார்த்து நீ சொல்லக்கூடாது. ஏசாயாவில் சொல்லுவார், குயவனை பார்த்து நீ சொல்கிறதுக்கு உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது, என்ன அதை வந்து ஒரு குயவன் என்ன பண்ணுவேன், வனைவேன், அவனுக்கு விருப்பமாக வெள்ளைன்னு சொல்லி தூக்கி தூர போட்டுருவேன் அப்படின்னு சொல்லி ஏசாயாவில் வரும். இருக்கா இல்லையா? இருக்கு. சரி, அப்போ அதே வந்து பார்த்திங்கன்னா பவுலும் சொல்லியிருப்பார், குயவன் கை களிமண்ணான்னு சொல்லி பவுலும் சொல்லியிருப்பார். ரைட்டா? சார் 64:8. இப்பொழுதும் கர்த்தாவே, நீர் எங்களுடைய பிதா, நாங்கள் களிமண், நீர் எங்களை உருவாக்குகிறவர், நாங்கள் அனைவரும் உமது கரத்தின் கிரியை. இது எரேமியா 18:6. இஸ்ரவேல் குடும்பத்தாரே, இந்த குயவன் செய்தது போல நான் உங்களுக்கு செய்யக்கூடாதோ என்று கர்த்தர் சொல்கிறார். இதோ இஸ்ரவேல் வீட்டாரே, களிமண் குயவன் கையில் இருக்கிறது போல நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள். ரோமர் 9:21. மிதியிட்ட ஒரே களிமண்ணினாலே குயவன் ஒரு பாத்திரத்தை கனமான காரியத்துக்கும் ஒரு பாத்திரத்தை கனவீனமான காரியத்துக்கும் பண்ணுகிறதற்கு மண்ணின் மேல் அவனுக்கு அதிகாரம் இல்லையோ? ஆமாம். அப்போ அவர் கையில் இருக்கும்போது அவருக்கு விருப்பமான காரியங்களை என்னை எடுத்து பயன்படுத்தினாலும் என்னை பயன்படுத்தும் போது என்ன செய்யணும், நான் வந்து அவர்கிட்ட கேட்கக்கூடிய நிலைமையில இல்லாட்டியும் ஒரு சட்டதிட்டங்களுக்கு உட்பட்டு நான் செய்யும்போது நான் மாத்திரமல்ல, என்னுடைய சந்ததி எங்கே போகாது, நரகம் போகாது, என்னுடைய சந்ததி எங்கே போகாது, போருக்கு போகாது, என்னுடைய போரில் வந்து சிக்குண்டு செதறாது, சிறையிருப்புக்கு போகாது, பஞ்சத்தில் அடிபடாது, அப்புறம் அது பட்டயத்தில் அடிபடாது, கொள்ளை நோயில் அடிபடாது. இதில் எல்லாம் வந்து தப்புகிறாங்க, சாட்சி சொல்கிறாங்க. நான் ஆக்சிடெண்ட்டில் போனேன், திடீர்னு என்ன செஞ்சுட்டாரு, என்ன செய்ய காப்பாற்றிட்டாரு, இந்த கொரோனா வந்துச்சு, என் குடும்பத்தை என்ன செஞ்சுட்டாரு, காப்பாற்றிட்டாரு. நாங்கள் சண்டை நடக்கிற இடத்துல போனோம், ஆனால் என்ன செய்ய அந்த சண்டை நடத்துல இருந்து என்ன செஞ்சார், சவுதியில் இருக்கிறவங்க சரி நாங்கள் வந்து தப்பி வந்துட்டோம், அமெரிக்காவில் இருக்கிறோம், இல்லாட்டி அங்கே இருக்கிற பாகிஸ்தானில் இருக்கிறோம், அங்கே இருந்தாலும் கர்த்தர் என்ன சாரி எங்களுக்கு நாங்கள் செய்த புண்ணியம், இல்லாட்டி எங்கள் கடவுள் செய்த புண்ணியம், அல்லாஹ் காப்பாற்றினாரு, என் சாமி காப்பாற்றுச்சுன்னு சொல்லி செய்வாங்க, சாட்சி சொல்கிறாங்க. கிறிஸ்தவர்களே சாட்சி சொல்கிறாங்க. எப்படி சாட்சி சொல்லுவாங்க? அவங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா கர்த்தருக்குள்ள இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா அப்படி போனேன், அந்த இடத்துல என்ன செஞ்சாங்க, ஆக்சிடென்ட் ஆச்சு, என்னை செஞ்சு என்னை வந்து காப்பாற்றிட்டாரு, அப்படிங்கும்போது கர்த்தர் வந்து கிருபையாக எனக்கு ஜீவனை கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி என்ன செய்றாங்க, சாட்சி கொடுத்தார். கிருபையாக ஜீவனை கொடுத்தார், அது மறக்க முடியாத உண்மை தான். எதுக்கு கொடுத்தாரு, எப்படி கொடுத்தார்? அப்போ அவங்க சந்ததியில் என்ன செஞ்சுருக்கணும், நன்மையான காரியங்கள் வந்திருக்கணும். இப்போ இவங்களுக்கு கிருபையாக கொடுத்துருக்கிறாருன்னா எதுக்கு கொடுத்தாருங்கிற உணர்வு அவங்களுக்கு என்ன செய்யணும், வரணும். இது வரைக்கும் நான் உணர்வு இல்லாமல் இருந்தேன், இப்போ ஒரு ஜீவனை கொடுத்துருக்காரு, அது எனக்கு மறு ஜீவன். அப்போ அந்த மறு ஜீவன்லையாவது தேவனுடைய திட்டத்தை என்ன செய்யணுங்கிற ஒரு உணர்வு வரணும். வராத பட்சத்தில் அவங்களுடைய கிரியைகளாம் பார்க்கும்போது அவங்க மட்டுமில்லை, நன்மை செய்யும்போது நன்மை செய்கிற தேவன் சந்ததிக்கு 1000 தலைமுறைகளுக்கு இறங்குகிற தேவன். தீமை செய்யும்போது அந்த தீமையான காரியங்களை வரும்போது யார் சிக்குண்டு சதர்வா, அவங்களுடைய சந்ததி என்ன செய்யும், சிக்குண்டு சதரும். ஏற்கனவே ஒரு இடம் நம்ம படித்தோம்ல, ஒரு துன்மார்க்கருக்கு வந்து வருகிற தண்டனை வரும்போது அங்கே நீதிமான்களுக்கு அந்த பாதிப்பு வரும். எப்படி வந்துச்சு பாதிப்பு? இஸ்ரவேல் தேசத்தில் யார் செஞ்சார், நேபுகாத்நேச்சார் வந்து சண்டை போட்டு எல்லாம் வெட்டி கொள்ளை அடிச்சுட்டு போகும்போது யாரை பாக்கி வச்சுருந்தாரு, ஏழைகளான சில மனிதர்களையும் எரேமியாவும் விட்டு வச்சுருந்தார்.
எப்படி விட்டு வச்சிருந்தாரு? ஏன் விட்டு வச்சிருந்தாரு? அவங்க இல்லை, அவங்க வந்து ஏழைகளாக இருந்து அவங்க ரட்சிக்கப்படாத சத்தியம் தெரியாதவங்க, இஸ்ரவேல் ஜனம்னு சொல்லி அந்த போடப்படலை. இஸ்ரவேல் ஜனத்துலேருந்து ஒரு கோத்திரத்தில் இருந்தவங்களும் இருந்தாங்க. ஏன் அவர்களை விட்டு வைத்தாருன்னா, ஒரு சட்டத்திட்டத்தின்படி அவங்க என்ன செஞ்சுப்பாங்க, தேவனுக்கு பிரியமாக நடந்துப்பாங்க அவங்கள அறியாமலே. இப்போ சில இதில் நம்ம இந்துக்களை பார்க்குறவங்க நல்லவங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். நல்லவங்க, அவங்க வட்டிக்கு வாங்க மாட்டாங்க, அடுத்த கடும் வட்டிக்கு மீட்டர் வட்டிக்கு வாங்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அவர் லஞ்சம் வாங்க மாட்டார். அது எதை வச்சு சொல்கிறார் லஞ்சம் வாங்க மாட்டார்னு? ஏதோ ஒரு விதத்தில் அவர் நன்மை செய்கிறது. அப்போ அந்த நன்மை செய்யும்போது அவருக்கு மட்டும் இல்லை, அவருடைய சந்ததிக்கும் இறங்குகிற தேவனாக இருக்கிறார். அப்போ ஒரு நரகத்துக்கு ஒருத்தன் போகிறேன், ஒரு சண்டைக்குள்ளே ஒரு நாடு சிக்குது, இல்லை ஒருத்தன் வந்து சண்டை போடுறேன், இல்லை நம்ம பிள்ளைய வந்து செய்யுது ஆக்சிடென்ட் செத்துருது, இல்லாட்டா ரவுடியாக மாறிடுது, அப்புறம் வந்து செய்யுது நமக்கு சொன்னபடி கேட்க மாட்டேங்குது, அப்புறம் நமக்கு என்ன எப்படி நிறையா காரியங்கள் தீமையான காரியங்கள் நமக்கு இருக்கும்போது நம்ம என்ன சொல்கிறோம், பிசாசு அதுதான் வந்து மாற்றுது, பிசாசு தான் மாற்றுது. காரணக்கர்த்தா வந்து அவன். பட் ஆனால் அப்படி ஆக்குறதுக்கு காரணம் யார்? நாமளும் நம்முடைய மூதாதையர். அப்போ அந்த மூதாதையர் பண்ணும்போது நம்ம என்ன செய்யுது, நம்மளுடைய சந்ததி என்ன செய்யுது, பாதிக்குது. ஆனால் ஆண்டவருக்கு வந்து வரும்போது அதுக்கு முன்னாடி என்ன படிக்கிறோம், பிதாக்கள் திராட்சை காய்களை தின்றார்கள், பிள்ளைகளுடைய பற்கள் பூசி போயின அப்படிங்கும்போது அவங்களுடைய பாவம் நம்மை தொடரும் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அது வந்து இப்போ நமக்கு என்ன இருக்குது, அதனுடைய பாவம் தொடரும்போது அது பழைய ஏற்பாடு. புதிய ஏற்பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஆண்டவர் என்ன சொன்னார், நீ உன்னுடைய பாவத்தை வந்து என்கிட்ட யார் கேட்டால் உனக்கு என்ன செய்யாது, பாவங்கள் ரோகங்கள் சாபங்கள் எதுவுமே உனக்கு இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்படி சொல்லும்போது தான் என்ன ஆகுது, நமக்கு ஸ்டாப் ஆகுது. என்ன ஸ்டாப் ஆகுது, டோட்டலாக ஸ்டாப் ஆகி புது சந்ததியாக உருவாகுது. அப்போ நான் எனக்கு முன்னாடி யார் இருந்தால், எனக்கு முன்னாடி யார் இருந்தது, எங்கள் அம்மா அப்பா சொன்னேன். இப்போ எங்கள் அம்மா அப்பாவோட என்ன செய்யுது, அந்த பாவம் வந்து என்ன செய்யாது, என்னை பற்றி பிடிக்காது. எனக்கு பின்னாடி வர்றது பரிசுத்த சந்ததியாக மாறி பரலோகத்துக்கும். அப்போ நான் கரெக்ட் பண்ணி, இப்போ நீங்கள் என்ன செஞ்சீங்க, உங்களுடைய அந்த அவர் பேர் என்னது, நடராஜ வாத்தியாருக்கு அந்த அம்மா சாந்தாமாவுடைய இருக்கிற பாவங்கள் சேர்ந்து உங்களை தொடர்ந்து வராது, உங்கள் சந்ததிக்கும் வராது. அப்போ நீங்கள் என்ன செஞ்சிட்டீங்க, அந்த பாவத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டீங்க, பரிசுத்த சந்ததி என்ன செஞ்சிட்டீங்க, மாற்றிட்டீங்க. அப்போ உங்களுக்கு அங்கே என்ன இருக்காது, ஏழாமோ அசூரா பார்வோன்னு இருக்கிறதுல திரும்பி பார்த்தா ஆஹா இவன் கூட நம்ம படுத்துட்டோமேங்கிற ஒரு பாடுகள், ஒரு நரகத்தின் ஆக்கின இருக்காது. அர்மகதான் யுத்தம் நடக்கும்போது உங்களுடைய சந்ததி என்ன செய்யாது, இருக்காது. எங்கே போயிடும், அர்மகதான் யுத்தம் எப்போ நடக்கணும், ஆண்டவர் வந்துட்டு போனதுக்கப்புறம் இங்கே பிசாசின் ஆளுகை. அப்போ அந்த இதுக்கு உங்களுடைய சந்ததி எப்போ போயிடும், 1000 வருஷம் அரசாட்சியிலே போயிடும். ரைட்டா, 1000 வருஷம் அரசாட்சியே போயிடும், இல்லைன்னா பகிரங்க வருகையில் போயிடும் வச்சுக்கோங்க. ரைட்டா, அப்போ 2 விதமான இருக்குல்ல, அதில் வந்து போயிடும். அப்போ உங்களுக்கு இந்த உலக பிரகாரமான அந்த பாவத்துடைய அந்த பாதிப்பு இருக்காது, எங்கே உள்ள பாவம் இருக்காது, நரகத்துக்கு இருக்காது. அப்போ பஞ்சத்தில் இருக்காது. எப்படி இருக்காது, கஷ்டப்பட்டீங்க எல்லாமே ஒன்றும் இல்லாமல் போச்சு. கர்த்தர் என்ன செஞ்சார், ஒரு ஜீவ ரட்சனை உண்டு பண்ண தேவனாக இருக்கிறார். அப்போ அன்னைக்கு என்ன பார்த்தோம், இஸ்ரவேல் ஜனங்களில் வந்து பஞ்சம் வந்து எங்கே அனுப்புனார், எகிப்துக்கு. அவங்களுடைய சந்ததி வந்து உயிரோடு இருக்கணுக்காக எகிப்துக்கு அனுப்புகிறாரு. அப்போ எகிப்துக்கு அனுப்புகிற தேவன் எதுக்காக இங்கே என்ன செஞ்சுருக்கலாம், அவங்கள வந்து செழிப்பாக வச்சுருக்கலாமே, ஏன் வைக்கல? அவங்க சம்மந்தப்பட்ட பூமியை என்ன செய்யணும், நியாயம் தீர்க்கப்படணும். பஞ்சம் எதுக்காக வரணும்னு சொன்னேன், அவங்க செஞ்ச பாவம். அப்போ ஆபிரகாமில் இருந்து யாக்கோபு வரைக்கும் என்ன இருக்குது, பாவம் அவங்க என்ன செஞ்சாங்க, பண்ணிக்கிட்டு தான் வர்றாங்க. பண்ணிக்கிட்டே வர்றாங்கன்னா ஆபிரகாம் வந்து விக்கிரகத்துலேருந்து வெளியில் வர்றாங்கன்னா வந்துட்டு என்ன பண்ணுறான், ஆகார கல்யாணம் பண்ணுறேன். அப்போ அவனுக்கு வந்து அறிவு இல்லைன்னு கிடையாது, அறிவு இல்லைனாலும் ஆண்டவர் எப்படி உண்டாக்குனாரு, ஆதாமையோ அவனுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா, தெரிஞ்சிருக்குமா, தெரிய வாய்ப்பு இல்லையா, தெரிஞ்சிருக்கேன். அப்போ ஆதாம் எழுசுறாரு, ஒரு ஆதாமுக்கு ஒரு மனைவியை படைச்சார். அப்போ அவனுக்கு மனசாட்சியின் காலம்னு சொல்லிட்டு நம்ம வேத பண்டிகை சொல்கிறாங்க, அது மனசாட்சியின் காலம், அதனால அவங்க எத்தனை மனைவினாலும் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி கர்த்தர் எந்த பிரிச்சுதார, இது மனசாட்சியின் காலம் பிரிக்கலை இல்லையா. அப்போ அவனுக்கு என்ன செஞ்சிருக்க, ஒரு உணர்வு இருக்கணும். 17வது அதிகாரத்தில் சொல்லிப்பாருன்னா வாசிங்க, 17:1 வந்து ஆபிரகாம் பார்த்து சொல்லுவார்,
99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. உத்தமனாயிரு எதுக்காக சொன்னார்? உத்தமனாயிரு அது வரைக்கும் அவன்கிட்ட உத்தம காணப்படலை. உத்தமம்னா என்ன? உத்தமம்னா என்ன? உத்தமம் அப்படின்னாக்கா எல்லாத்துலேயும் உத்தம ஒரே உத்தம புத்திரன்டான்னு சொல்லுவாங்க. உத்தம புத்திரனா அதாவது என்ன சொல்றது, பாவத்துல விழுகாம இருக்கிறது, குறிப்பாக வேசித்தனம் இல்லாத சொல்லுவாங்க உத்தமன். தமிழ் என்ன தமிழ் வந்து நல்லா வேசித்தனம் இல்லாத ஒருத்தனை பார்த்து என்ன செய்ய ஒரு உத்தம புத்திரன் அப்படி. அப்போ அதே உத்தமத்தை தான் சில வேதத்தில் கர்த்தர் பதிவு பண்ணியிருக்கிறாரு. அப்போ இவனை பார்த்து என்ன சொல்கிறாரு? ஆபிரகாமை பார்த்து எப்படி இரு, உத்தமனா இரு. அது வரைக்கும் அவர் சொல்லலை. 17வது அதிகாரத்துக்கு முன்னாடி வரைக்கும் அவர் என்ன சொல்ல. ஏன் சொன்னார் 17ல்? அது வரைக்கும் அப்போயே 16 என்ன நடந்துச்சு? அந்த இவளை கல்யாணம் பண்ணிட்டான் பாருங்க. 16 ஆமாம் 16 18 தான். ஆகார் என்னும் பேர் கொண்ட ஒரு 18 தானே வரும். 16 கணக்கான அப்படிங்க. ஆபிரகாமுடைய மனைவி சாராய்க்கு பிள்ளை இல்லாதிருந்தது. எகிப்து தேசத்தாலாகிய ஆகார் என்னும் பேர் கொண்ட ஒரு அடிமை பெண் அவளுக்கு இருந்தால். சாராய் ஆபிரகாமை நோக்கி, நான் பிள்ளை பெறாதபடிக்கு கர்த்தர் என் கர்ப்பத்தை அடைத்திருக்கிறார், என் அடிமை பெண்ணுடைய சேரும், ஒருவேளை அவளால் என் வீடு கட்டப்படும் என்றார். சாராயின் வார்த்தைக்கு ஆபிரகாம் செவி கொடுத்தான். ஆபிரகாம் கானான் தேசத்தில் 10 வருஷம் குடியிருந்த பின் ஆபிரகாமின் மனைவியாகிய சாராய் எகிப்து தேசத்தாலாகிய தன் அடிமை பெண்ணாகிய ஆகாரை அழைத்து அவளை தன் புருஷனாகிய ஆபிரகாமுக்கு மறுமனையாட்டியாக கொடுத்தார். அவள் ஆகாரோடைய சேர்ந்த போது அவள் கர்ப்பம் தரித்தாள். சரி, இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 16ல் நடக்குது. 16ல் நடக்குது. 17ல் என்ன சொல்றாரு? நீ வந்து எனக்கு முன்பாக உத்தமனா இருப்ப. அது வரைக்கும் என்ன சொல்றாரு? அவர் அவங்ககிட்ட வந்து இடைப்பட்டது மாதிரி தெரியல. அப்போ அவருக்கு வந்து அந்த ஆகாருடைய இப்போ நீங்கள் ஆவிக்குரிய ரீதியாக வந்து ஈசாக்கு வந்து தேவனுடைய சந்ததி, ஆகார் வந்து தேவனுடைய சந்ததி கிடையாதுன்னு சொல்லி ஒரு யார் சொல்லுவா? பவுல் வந்து எழுதியிருப்பார். அது வந்து ஆவிக்குரிய கண்ணெடுத்தப்போ அதில் நிறைய விஷயங்கள் வந்து அடங்கியிருக்குது. அப்போ ஈசாக்கு தான் ஆவிக்குரிய சந்ததி. அப்படிங்கும்போது இயேசு கிறிஸ்து வரும் வரை வந்து வெளிப்பட்டு பிறந்து உலகத்தில் பிறந்து அவர் என்ன செய்யணும்? இப்போ ரத்த சாட்சியாக மறித்து பாடுபட்டு 3ஆம் நாள் உயிரோடு என்ன செய்யணும்? அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு என்ன செய்யணும்? அவர் வந்து பரலோகத்துக்கு போகணுங்கிறது ஒரு தேவ திட்டம். அப்போ அந்த தேவ திட்டத்துக்கு சந்ததியை வந்து கர்த்தர் யாரை கொண்டு எழுப்ப பண்ண வேண்டும்னு நினைக்கிறாருன்னா, ஒரு ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் இடையில பிறக்கக்கூடிய ஒரு பிள்ளையின் மூலமாக தான் அந்த சந்ததி வரணுன்றது தேவனுடைய திட்டம். இப்போ உனக்கு தேவனுடைய திட்டம் தெரிஞ்சிச்சா தெரியலையா அப்படிங்கிற நமக்கு வேதத்தில் சொல்லப்படுது. ஆனால் இவன் உத்தமனாக இருக்குன்னு என்ன சொல்கிறாரு? கர்த்தர் வந்து சொல்கிறார். 17ல் சொல்கிறாரு. 18ல் அவன் பிறந்துறானா? 16லே பிறந்துறான். 16லே பிறந்துறான். அப்போ பிறந்ததுக்கு அப்புறம் தான் சொல்கிறாரு. ஃபர்ஸ்ட் வந்து ஆகார், நான் சொல்றது ஈசாக்கு அதுக்கப்புறம் தான் பிறந்தான். 18ல் பிறகுறானா? ஆமாம் 18ல் தான் தேவ தூதர்கள் வர்றாங்க. 18 பிறந்துடும். பிறந்தா 17லையா? 18ல். வந்து ஆபிரகாம் வந்து ஆபிரகாம் தேவருக்கு 18ல் பிறக்கிறானா பிறக்கலாம் மட்டும் பாருங்க. அதுல வேறதான் இருக்குங்கிறேன். 21ல் தான் பிறக்கிறான். ஆபிரகாம் முதிர் வயதாக இருக்கையில் சாரா கர்ப்பவதியாகி 21:2. தேவன் குறித்திருந்த காலத்திலே அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றால், அப்பொழுது ஆபிரகாம் தனக்கு சாரால் பெற்ற குமாரனுக்கு ஈசாக்கு என்று பேர். சரி, அப்போ 16ல் வந்து ஆகார் என்ன செய்ய? ஆகார் வந்து ஆகாரின் மூலமாக இஸ்மவேல் பிறக்கிறான். 21ல் பார்த்தீங்கன்னா ஈசாக்கு வந்து பிறக்கும். அப்போ 17ல் கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னா, அவருடைய பார்வைக்கு ஆகார திருமணம் பண்ணலாம். என்ன செய்கிறாங்க? திருமணம் பண்ணாமலே மறுமணாட்டின்னு சொல்லப்படல, அடிமை பெண்ணு அங்கேருந்து சொல்லப்பட்டிருக்கும்.
ரைட்டா? அப்போ அதன் மூலமாக வந்து இஸ்மவேல் வந்து பிறக்கும்போது கர்த்தர் என்ன சொல்கிறாரு, இனிமேல் என்ன செய்ய, நீ வந்து உத்தமனாக இரு. ஏன்னா ஒரு கரப்ஷன் இல்லாத சந்ததி இல்லை. ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் பிறந்த பிள்ளைகளுடைய சந்ததியில் என்ன செய்யணும், இயேசுவின் சந்ததி வந்து பிறக்கணும் அப்படிங்கிறது தேவனுடைய திட்டம். அப்போ இதில் வந்து என்ன செய்யணும், நீ வந்து கரப்ஷன் ஆகாமல் 17 வந்து எச்சரிக்கிறார். அப்போ வந்து ஈசாக்கு பிறந்தது. ஆனால் அதுக்கு பிறகு என்ன செய்யணும், கேத்தூராள்னு மறுமனையாட்டின மனைவி ஸ்தானம். அந்த தவறுகளை என்ன செய்கிறேன் பண்ணுறேன். அப்போ அவன் ஏற்கனவே அவன் ஆபிரகாம் வந்து பிறக்கிறதுக்கு முன்னாடி அவன் சந்ததிக்கு முன்னாடி ஆதாம் டு ஆபிரகாம் வரைக்கும் உள்ள பாவங்கள் அவனை செய்து தொடர்ந்து கொண்டே வருது. ரைட்டா? தொடர்ந்து கொண்டே வருது. அடுத்து வந்து நீங்கள் ஈசாக்கை பார்க்கும்போது ஈசாக்கு தான் கரப்ஷன் இல்லாத ஒரு ஆளாக வந்து இருக்கு, ஒரு மனைவியோட. அப்படி இருக்கும்போது அதில் வந்து பார்த்தீங்கன்னா யாருது, அடுத்து வந்து யாக்கோபுக்கு வந்து யாக்கோபு 12 பிள்ளைங்க, 12 4 மனைவிமார். அதில் 2 யார் அடிமைப்படி, அவங்கள மறுமனையாட்டின்னு சொல்லப்பட்டிருக்காரு. மறுமனையாட்டின்னு வராது, வேலைக்காரி பணிவிடைக்காரின்னு சொல்லி வரும். அப்போ இவங்க செய்கிற இதெல்லாம் தவறு அப்படிங்கிறது யாருக்கு தெரியுமா, தெரியலைன்ட்டு நமக்கு என்ன செய்யலை, தெரியலை. ஆனால் அது மனசாட்சியின் காலம்னு சொல்லி வேத பண்ணுன்னு சொன்னாலும் அது மனசாட்சியின் காலம் அல்ல. இப்போது அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கர்த்தர் வந்து இடைப்படும் போது இவன் எப்படி வந்து கிரிமினலாக இருந்தவன் தன்னை மாற்றிக்கொண்டான். அப்போ அந்த 4 மனைவி இருக்கிற காலத்தில் வந்து அவன் சில மன்னிப்பு தெரியாத செய்திருக்கலாம். செய்ததுனால என்ன செய்யறான், அவன் கருவாலி மரத்தின்களை எல்லாத்தையும் புதைச்சிட்டு அதுக்கப்புறம் அவன் மனைவி என்ன செய்யலை, யாரையும் வந்து கல்யாணம் பண்ணினதா சில சரித்திரம் வேதத்தில் சொல்லப்படலை. ஆனால் ஆபிரகாமுக்கு சொல்லப்பட்டிருக்கு. உத்தமனாக இருன்னு சொன்ன பிறகு என்ன செய்யறான், அவன் என்ன செய்யறான், மறுமனையாட்டிய கேத்தூரால் என்ன செய்யறான், 25வது அதிகாரத்தில் வரும் பாருங்க. ஆபிரகாம் கேத்தூரால் என்னும் பெயர் கொண்ட ஒரு ஸ்திரியையும் விவாகம் பண்ணியிருந்தான். அந்த விவாகம் கல்யாணம் பண்ணியிருந்தேன். இப்போ இந்த மாதிரி காரியம் ஈசாக்குக்கிட்டையோ யாக்கோபுக்கிட்டே இருக்காது. ஆனால் யாக்கோபு எப்படி இருப்பேன், கிரிமினலாக இருப்பேன். ரைட்டா? அப்போ இவங்க இப்போ ஆண்டவர் என்ன செஞ்சுருக்கலாம், அங்கேயே என்ன செய்திருக்கலாம், இஸ்ரவேல் அங்கேயே போஷித்திருக்கலாம். அப்போ இவருடைய பாவங்கள் நிமித்தம், இவருடைய மீறுதல் நிமித்தம் இவங்க வந்து விக்கிரக வழிபாடு வந்து செய்த மாதிரி இருக்காது. ஆனால் இந்த லேவியை சிமியோன் என்ன செய்வாங்க, வெட்டி சாய்ப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வேற என்ன காரியம் பார்த்துருப்பாங்க, விக்கிரக வழிபாடு வந்து அந்த ராகேல்ங்கிற பொண்ணு என்ன செஞ்சுருப்பாங்க, விக்கிரக வழிபாடு பண்ணியிருக்கோம். பார்த்துருக்கீங்களா? ஆமாம். அதுக்கு பிறகு வந்து உள்ளே வந்து பண்ணின பிறகு அதுக்கு பிறகு அந்த காரியங்கள் வந்து இருக்காது. அப்போ அவங்க நல்லவங்களாக தான் இருக்கிறாங்க. ஆனாலும் அவர்கள் செய்த பாவங்களின் நிமித்தம் என்ன செய்கிறாங்கன்னா அந்த தேசத்தை இப்போ படித்தோமா, ஒருத்தர் செய்த பாவம் எங்கே வரும், பஞ்சத்துக்கு கொண்டு வரும். அப்போ அந்த பஞ்சத்தில் அவங்க அழியாதபடிக்கு அப்போ இவன் என்ன ஒப்பு கொடுத்துட்டேன், ஒரு பரிசுத்த சந்ததிக்கு ஒப்பு கொடுத்தேன், ஒப்பு கொடுத்துட்டேன், ஆண்டவருடைய பிள்ளையாகவே இருக்கிறான்னு சொல்லுவான். ஆண்டவருடைய பிள்ளையாக இருக்கேன், தேவனுக்கு பிரியமாக நடந்துக்கிறான். யார் நடக்கிறா, ஆபிரகாம் நடந்துக்கிறேன், ஈசாக்கு நடந்துக்கிறேன், யாக்கோபு நடந்துக்கிறேன். யாக்கோபில் ரூபனை தவிர மீது ஓரளவுக்கு எல்லோரும் நல்லா இருப்பாங்க. சரியா? அவன் அரையும் குறைமா இருக்கான்னு வச்சுக்கோங்க. யோசேப்பு நல்லா இருப்பேன். பென்யமீன் கூட வந்து நிறைய பாவங்கள் செய்கிற சந்ததியாக வரும். ஆனாலும் பார்த்தீங்கன்னா அந்த அவங்களுடைய பாவங்கள் நிமித்தம் என்ன செய்கிறாருன்னா அந்த தேசத்தை என்ன செய்யணும், அந்த பூமியை நியாந்திக்கணும். எப்போ நியாந்தித்தார் பூமியை, அவங்களுக்கு சாப்பாடு இல்லாமல் இல்லை, இதுக்கு முன்னாடி படித்தோம் எப்படி அந்த பூமியை நியாந்தித்தார் படித்தோம்ல. அதாவது நல்ல ஆண்டவர் வந்து ஆதாம் ஏவாளை உண்டாக்கின பொழுது நம்ம படித்தது நீங்களாக சொல்லுங்க, நான் சொல்லி கொடுத்ததை சொல்லுங்கள். இதை படித்தோமா, யூபிலி வருஷம் படித்தோமா, யூபிலி வருஷம் படித்தோமா, யூபிலி வருஷத்தில் சரி 70 வருஷம் சரி அந்த பூமி வந்து நியாயப்படணும். இவங்க அதுக்கு நிமித்தம் எங்கே போகிறாங்க, எருசலேமுக்கு போகிறாங்க. 70 வருஷம் கழிச்சு தான் கொண்டுட்டு வராங்க. அதே காரியத்தை என்ன செய்கிற கர்த்தர் வந்து இங்கே செய்கிறார். அதே காரியத்தில் இங்கே செய்த காரியத்தை தான் யூபிலி வருஷத்துக்கு செய்கிறாரு. யூபிலி வருஷத்தை சட்டத்திட்டமாக மாற்றுறாரு. இவங்கெல்லாம் கடந்து வந்த பிறகு அப்போ அந்த பூமியை நியாயந்திருக்கப்பட்ட போது சரி ரம்மியமாய் அனுபவத்திற்கும் அப்படின்னு சொல்லி எரேமியா சொன்ன தீர்க்கதரிசனம் நிறைவேறின நாள் டக்குன்னு சில கொண்டுட்டு வருகிற தேவனாக இருக்கிறார். அப்போ இப்போ நான் என்ன சொல்ல வந்து இப்போ நம்ம என்ன பேச வந்தோம், சகரியா செப்பனியா 1:7 வாசிங்க. ஒரு வசனத்தில் இங்கே விளையாச்சு. கர்த்தராகிய ஆண்டவருக்கு முன்பாக மௌனமாய் இருங்கள், கர்த்தருடைய நாள் சமீபத்திருக்கிறது. கர்த்தர் ஒரு யாகத்தை ஆயத்தம் பண்ணி அதற்கு விருந்தாளிகளையும் அழைத்திருக்கிறார். ஆமாம், யாகம் அர்மகதோன் யுத்தம்.
விருந்தாளிகளை விருந்தாளிகள் யாரு? விருந்தாளிகள்னா பாவம் செய்தவங்கள அந்த அருமைதான் யுத்தத்துக்கு, பிசாசனுடைய ஆளுகைக்குள்ளே இருக்கிறவங்கள அருமைதான் யுத்தத்துக்கு கூப்பிடுவார். அருமைதான் யுத்தம் நடக்கும். அருமைதான் யுத்தம்னா என்னது? பிசாசுக்கும் ஆண்டவருக்கும் நடக்கக்கூடிய யுத்தம். அப்போ வானத்திலிருந்து வருவாங்க. அருமைதான் யுத்தம் யாருக்கு நடக்கும்? ஆண்டவர் இடைப்படுவார். ஆனால் அருமைதான் யாருக்கு நடக்கும்? பிசாசுக்கும் ஜனங்களுக்கு நடக்கும். டைரக்டாக வராங்க. பதினாறு வெளிப்படுத்த 16. அப்பொழுது எபிரேய பாஷையிலே தோன் எனப்பட்ட இடத்திலே அவர்களை கூட்டிச் சேர்த்தான். இப்போ 19 வாசிங்க. 11:21. மற்றவர்கள் குதிரையின் மேல் ஏறினவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற பட்டயத்தால் கொல்லப்பட்டார்கள். அவர்களுடைய மாம்சத்தினால் பறவைகள் யாவும் திருப்தி அடைந்தன. 21 வரைக்கும். எத்தனைல இருந்து? 21 வரைக்கும். இல்லைக்கா, 19ஆம் அதிகாரம் 11 to 21. 11. 11 to 21. பின்பு பரலோகம் திறந்திருக்க கண்டேன். இதோ ஒரு வெள்ளை குதிரை காணப்பட்டது. அதன் மேல் ஏறி இருந்தவர் உண்மையும் சத்தியமும் உள்ளவர் எனப்பட்டவர். அவர் நீதியாய் நியாயந்தீர்த்து யுத்தம் பண்ணுகிறார். அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலையை போல் இருந்தன. அவருடைய சிரசின் மேல் அநேக கிரீடங்கள் இருந்தன. அவருக்கே அன்றி வேறொருவருக்கும் தெரியாத ஒரு நாமமும் எழுதியிருந்தது. இரத்தத்தில் தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருந்தார். அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பதே. பரலோகத்தில் உள்ள சேனைகள் வெண்மையும் சுத்தமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்தவர்களாய் வெள்ளை குதிரைகளின் மேல் ஏறி அவருக்கு பின் சென்றார்கள். புறஜாதிகளை வெட்டும்படிக்கு அவருடைய வாயிலிருந்து கூர்மையான பட்டயம் புறப்படுகிறது. இருப்புக்கோடால் அவர்களை அரசாளுவார். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய உக்கிர கோபமாகிய மது உள்ள ஆலையை மிதிக்கிறார். ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா என்னும் நாமம் அவருடைய வஸ்திரத்தின் மேலும் அவருடைய தொடையின் மேலும் எழுதப்பட்டிருந்தது. பின்பு ஒரு தூதன் சூரியனில் நிற்க கண்டேன். அவன் வானத்தில் 17 சரி போ. அடுத்து ஆர்மகதான், அது ஒரு டாபிக். இப்போ ஆர்மகதான் யுத்தம் பார்க்கும்போது இது மெகித்தோ மலைன்னு சொல்லி சொல்கிறாங்க. எங்கேன்னா இஸ்ரேல் நாட்டில் வந்து இப்போ அதை வந்து அடைச்சி வச்சுருக்காங்க. எங்கே வச்சுருக்காங்கன்னா அவர் அங்கே வந்து யுத்தம் நடக்கும் அப்படின்னு சொல்லி அங்கே என்ன செஞ்சுருக்காங்கன்னா அந்த இடத்த வந்து அடைச்சி வச்சுருக்காங்க. வெளிப்படுத்தல் 16 வச்சிங்களா? எபிரேய பாஷையில் அருமையான மெகித்தோ மலை வந்து நியாயாதிபதிகள் 5:19.
ராஜாக்கள் வந்து யுத்தம் பண்ணினார்கள். அப்பொழுது கானானியரின் ராஜாக்கள் மெகிதோவின் தண்ணீர் அருகான தானாக்கிலே யுத்தம் பண்ணினார்கள். அவர்கள் இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குன்னா இஸ்ரேல் நாட்டில் இருக்குது. அங்கே வந்து அர்மகதான் யுத்தம் நடக்கும்னு சொல்லி வந்து வந்து போட்டு பூட்டியிருக்காங்க. ஆனால் நமக்கு வந்து வெளிப்படுத்தல வந்து சொன்ன பிரகாரம் பார்த்தீங்கன்னா பூமியில் உள்ள எல்லா ராஜாக்களும் ஒன்று சேரும்போது, டோட்டலாக ஒன்று சேரும்போது அந்த இடம் பத்துமா? பத்தாது. அப்போ சில வல்லுநர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, வேதத்தில் எழுதப்பட்டது இப்போ சாம்சன் பாஸ் சொன்னார்ல 1,44,000 44,000 நம்பர் மாறாது. அது வந்து அவங்களோட கருத்துக்கள். நம்ம என்ன செய்யக்கூடாது, இதுதான் நடக்கும், இதுதான் வேதத்தில் நடக்கு அப்படின்னா நம்ம சொல்லலாம். என்ன சொன்னோம், இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சார், மரியாதை வயத்தில் பிறந்தார், வேதத்தில் சொல்லப்பட்டிருக்குது. ரைட்டா? அவர் வந்து சிலுவையில் மரித்தார், வேதத்தில் சொல்லப்பட்டிருக்காரு. 3ஆம் நாள் உயிரோடு இருந்தார், சொல்லப்பட்டிருக்காரு. அப்போ இதில் நமக்கு மாற்று கருத்துக்கள் வேண்டியதில்லை. ஆனால் எது சொல்லப்படலையோ, எது மறைபொருளாக இருக்குதோ அது வந்து சொன்னால் 2 அறிஞர்கள் சொல்கிற கருத்துக்கள் நம்ம வந்து ஏற்றுக்கிறோம். ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, அதே இடத்துல தான் நடக்கும் அப்படின்போது, இன்னொருத்தர் சொன்னால் அந்த சின்ன இடத்துல இவ்வளோ பெரிய கூட்டத்தில் என்ன செய்ய முடியாது, நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படி. 2வது வந்து என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு கூட்டம் எல்லாருமே ஆண்டவருக்கு விரோதமாக இருந்தாலும் டைரெக்டாக கர்த்தர் என்ன செய்வார், அவங்க கூட வந்து சண்டையிடுகிற தேவன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அவருடைய வாயிலிருந்து சுவாசத்துலேருந்து சொல்லி சில வெளிப்படுத்தின விஷயத்தை சொல்கிறதுனால டைரெக்டாக வந்து சண்டை போடுவார் அப்படின்னு ஒரு கருத்து. இது உருவகமாக இருக்கலாம். ஏன்னா ஆண்டவர் வந்து யுத்தம் நடத்தும்போது என்ன சொல்கிறாரு, செங்கடல் நீட்டும் போது என்ன சொல்கிறாரு, இது கர்த்தருடைய யுத்தம் அப்படிங்கிறாரு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கிதியோன் வரட்டிகிட்ட போகும்போது நீ 300 பேரை தெரிந்து கொள்ளு, நீ ஜெயிக்க முடியாது, அங்கே போய் பாருங்கும்போது இவங்க போகிறதுக்கு முன்னாடி 1,85,000 பேர் என்ன ஒரு தூதன் செய்கிறான், வெட்டி போடுறான். சிசரா காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நட்சத்திரங்கள் செஞ்சால் போர் செய்தனா அப்படின்னு வரும்போது அவர் வந்து செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. என்ன செய்யற, அவர் தூதர்களை வைத்தோ, ஏன்னா தேவனுடைய பிள்ளைகள் என்ன செய்ய வாங்கி சண்டை போட முடியாது. அப்போ அவர் வந்து டைரெக்டாக இறங்கி சண்டை போட மாட்டார், ஒரு தூதர்களை வைத்து நட்சத்திரங்களை வச்சு. அப்புறம் சாமுவேல் காலத்தில் பார்க்குறோம், இடி முழக்க மின்னல் என்ன செய்கிறாரு, ஜெயிக்க வைக்கிறார். பெலிஸ்தில் பயத்தினால என்ன செய்ய தத்தளித்து ஓடுறாங்க பார்க்குறோம். இந்த மாதிரி காரியங்களை கர்த்தர் வந்து ஈடுபடுவார், டைரெக்டாக செய்ய மாட்டார், ஈடுபடுகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆனால் ஒரு சில அறிஞர்கள் சொல்கிறாங்க, இல்லை அவர் வருவார், தேவனுடைய பிள்ளைகள்லாம் சண்டை போடாங்க, அவரே யுத்தம் பண்ணுவார், அவர் தலைமையிலேருந்து சரி யுத்தம் பண்ணுவார். அப்படி 2 கருத்துக்கள் இருக்குது. ஒன்று உருவகத்தை படுத்தி சொல்கிறாங்க, ஒன்று வந்து இல்லை அப்படியே தான் நடக்கும், வேதத்தில் என்ன இருக்குதோ அப்படியே நடக்கும்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ நம்ம அதை மாற்றி சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. அப்போ இங்கே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த யாகம் அப்படிங்கும்போது 1:7 வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து யாகத்தை வந்து ஆயத்தம் பண்ணுவேன். அங்கே விருந்தாளிகள் செஞ்சுருக்காரன், அழைத்துருக்கிறாரா, விருந்தாளிகளை அழைத்திருக்கிறார். விருந்தாளிகள் அழைக்கும் போது விருந்தினர். இப்போ சண்டை நடக்கிற இடத்துக்கு யார் விருந்தினர் வருவா, விருந்தாளர் வர்றேன், யார் வரும், கழுகு வரும். கழுகு வரும். அப்போ அந்த கழுகு வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கழுகு சின்னங்கள் வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் இப்போவுமே நம்ம வந்து நாட்டு கொடிகளை வந்து பார்த்திங்கன்னா, இப்போ அன்றைக்கி நம்ம இதில் பைபிள் ஸ்டடி காலேஜில் பார்த்தீங்கன்னா கழுகு சின்னம் வந்து யாருக்கு இருந்துச்சு, ரோமருக்கு இருந்துச்சு. இவன் வந்து சிலுவையாக மாற்றினேன். அப்போ அந்த கழுகு சின்னமெல்லாம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யார் தேவனுக்கு விரோதமாக இருக்கிறவங்க, தேவனுக்கு விரோதமாக இருக்கிறவங்களுக்கு என்ன செய்யறது, கழுகு சின்னம். அப்போ இவங்க எல்லாருமே என்ன செய்வாங்க, அந்த இடத்துக்கு வருவாங்க. யாரெல்லாம் அழைச்சிருக்கிறாரு அப்படிங்கும்போது ரோமர் அழைச்சிருப்பார். யார் கழுகு சின்னம் போட்டாங்கன்னா ரோமர் அழைச்சிருப்பார். அப்புறம் பாபிலோனியா எல்லாருமே அந்த இப்போ நம்ம என்ன படிப்போம்னா, ரஷ்யா மாஸ்கோ ஆனால் ரஷ்யாவை குறிக்கும். இப்படி வந்து சில நாடுகள் வந்து அந்த புட்டின் இந்த மாதிரி ஆட்கள் அவங்க வந்து வருவாங்க, ஆண்டவருக்கு விரோதமாக வருவாங்க. அப்படிங்கும்போது நம்ம இப்போ என்ன படிக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது, இருந்தாலும் யார் எந்த சந்ததியை வந்து அழைக்கிறதுக்கு வந்து அவர் வந்து அந்த இடத்துக்கு கொண்டுட்டு வர தொடர்பு இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது எப்படி இருக்குது, யார் புட்டின் வர்றான்னு என்ன தொடர்பு இருக்குது, அவனுடைய சந்ததியுடைய பாவம் அவனுடைய பாவம். அவன் ரசிக்கப்பட்டிருந்தா என்ன ஆகிருக்கும், ரசிக்கப்பட்டிருந்தா போயிருப்போம். அந்த சந்ததி என்ன செய்யாது. அப்போ தொடர்ந்து அந்த அர்மகதான் யுத்தத்துக்கு வர்றதுக்கு யாரெல்லாம் காரணமாக இருக்கிறாங்களே, அப்போ அந்த தொடர்பு வந்து இப்போ நம்ம சந்ததி வந்து அந்த தொடர்புக்குள்ளே போகக்கூடாது. இப்போ நம்ம எப்படி ஜெபம் பண்ணுறோம், இந்தியா ஆண்டவரே எங்கே போகக்கூடாது, இஸ்ரேலுக்கு விரோதமாக போகக்கூடாது, ரஷ்யாவோட ஜாயின் பண்ணக்கூடாதுன்னா நம்முடைய சந்ததி, அப்போ இந்திய தேசமே என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. அப்படிங்கும்போது நான் என் சந்ததி, என்னோட சந்ததிக்கு மட்டும் இல்லை, இந்திய தேசம் ரசிக்கப்படும் போது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, இந்திய தேசம் தேவனுக்கு
விரோதம் வராது, அந்த ஆன்மீக நித்தொடர்பு செய்யாது, சண்டை போடாது, இந்த தொடர்பு இருக்காது, நரகத்துக்கும் போகாது. ஏட்டா இது வந்து கர்த்தருடைய 4க்கு ஃபஸ்ட்டு இது அதில் தான் செஞ்சுருக்கேன், உங்களுக்கு எக்ஸ்பிளைன் தான் பண்ணியிருக்கேன். இன்னும் உள்ளே போகலாம். ஓகே, எழுதி வைங்க, கேட்டால் பதில் சொல்லணும். சரி, முடிச்சிடுங்க.